ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com வித் மீ ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக ஒரு கிராஃப்ட் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஹென்கோ பாட்டில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் உள்ள கவர் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹென்கோ, அதுக்கப்புறமாட்டு கம்ஃபோர்ட்டு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண பாட்டிலாக ரீயூஸ் ஐடியா நிறையா வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த புத்தா ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு புத்தா மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்துட்டு கட் பண்ணி முடித்தாச்சு. ஆனால் நான் வந்துட்டு சிசர் வச்சுட்டு கட் பண்ணி பார்த்தேன். அப்போயே கட் பண்ண முடியலை. இதுக்கான கத்தி வந்துட்டு நான் யூஸ் பண்ணலை. நார்மல் கத்தி தான் ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால என்னால் கட் பண்ண முடியலை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை இன்னும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக எம்சில் வந்துட்டு எடுத்திருக்கேன். எம்சில் வந்துட்டு 2 கலர் இருக்கும். 2லேயும் இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு ரெண்டையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளூ வச்சுட்டு இதுக்கு பார்டர் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். கட் பண்ண எம்சில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு ட்ராப் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல, அந்த லீஃபில் ஃபுல்லாக க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கிறலாம். சென்டர்லேயே அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்லேயே வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு காஞ்சிருச்சு. இதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் தான் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்சில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா இந்த பார்டருக்கு அப்புறம் இந்த ட்ராப்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு கம்மல் வந்துட்டு இருந்துச்சு, அது ஒடிஞ்சு போச்சு. அந்த ஃப்ளவரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு ஒட்டிக்கிறலாம். அப்போ தான் முதல்ல எங்கே வேணாலும் ஒட்டி வச்சுக்கிறலாம். இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பத்தி ஸ்டாண்டு, அதாவது நம்ம கப் சாம்பிராணி இந்த மாதிரி சாம்பிராணி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா கிச்சனில் வந்துட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மதிலில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன டைல்ஸு இல்லாட்டி ஏதாவது நல்லா ஹீட் தாங்குகிற பொருள் மாதிரி வச்சுக்கிறேன்னா, இல்லாட்டி அந்த சாம்பிராணி கொடுக்குற அந்த கப்பு கொடுத்துருப்பாங்கல்ல சாம்பிராணி பொறுத்துறதுக்கு, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்ச டைல்ஸ் ஒன்று வந்துட்டு வச்சுக்கிறேன். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பிராணி வந்துட்டு ஏற்றி வைக்க போகிறேன். நல்லா கமகமான கிச்சனே வந்துட்டு வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.